எல்லோரும் வணக்கம். நான் வணக்கம் தானே சொன்னேன். ஆக்சுவலாக ட்ரெய்லர் சாங்ஸ் எனக்கு அந்த ஹிந்தி பஞ்சாபி சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் டேரக்டர் சொல்லும் போது தான் தெரிஞ்சது அவர் ஒய்ஃப் வந்து பஞ்சாபின்னு. கண்டிப்பாக அவங்க ஒய்ஃபுக்காக இந்த சாங் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் படத்தில். அந்த விவேக் பற்றி சொல்லணும். விவேக் எனக்கு சமீபமாக தான் தெரியும். பட் ரொம்ப ஆர்வமான பையன். அண்ட் கண்டிப்பாக அவன் நல்லா வரணும்னு வாழ்த்துறேன். கண்டிப்பாக நல்லா வருவான்னு நம்புகிறேன். அந்த நான் இந்த படத்தோட கேமராமேன் யுகா ஏற்கனவே நான் என்னோடய நடுவில் கொஞ்சம் பக்கத்து காலம் பிரேம் சாரோட அசிஸ்டண்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன் யுகாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மொத்தமாக டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த நான் கவின் இசையும் பலவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்ஸ். ஓஎம் ஓகே. டைட்டிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில். நல்ல ஒரு க்யூட்டான ஒரு ரொமான்டிக் காமெடிக்கான எல்லா அடையாளமும் இந்த ட்ரெய்லர் சாங்ஸ் பார்க்கும்போது தெரியுது. விவேக் எனக்கு ஹீரோ விவேக் வந்துட்டு ஒரு கொஞ்சம் வருஷமாக எனக்கு நல்ல பழக்கம். எனக்கு அவரை பார்க்கும்போது ஒரு சின்ன உப்புன ஜெய் மாதிரியே இருக்கார். அவர் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக சிரிக்கிறது, எல்லா விஷயங்களுமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கரெக்டான சாய்ஸ். உங்களோட லான்ச் ஃபிலிம் நிறையா படம் வந்துட்டு அவர் பண்ணியிருக்காரு. பட் ஹீரோவாக ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு கரெக்டான சாய்ஸ். உங்களோட தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அழகான ஒரு ரொமான்டிக் காமெடி வந்துட்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு டீம், மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. மியூசிக். ஸோ இந்த டீம் வந்துட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு எல்லாமல் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எவ்வளோ படங்களில் எவ்வளோ மெசேஜ் பார்த்துருக்கேன். இட்லி தோசையில் எவ்வளோ பெரிய மெசேஜ் இருக்குது இந்த படத்தில் பார்த்தேன். ஒரு சாம்பிள்லேயே அந்த இயக்குனருடைய குசும்பு எல்லாமே தெரியுது. ஹியூமர் நல்லா தெரியுது. வந்திருக்கிறவங்கெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள். அவங்களுடைய அறிவுரையை ஒரு வரியில் சொன்னாவே நமக்கெல்லாம் தெம்பாக இருக்கும். எங்கள் டைரக்டர்கிட்ட நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது டார்லிங்கு நைட் 2 மணிக்கு சார் இந்த கம்பெனி எனக்கு ஒரு படம் தரேன்றாங்க அப்படின்னு. அப்படியா? கரெக்ட் டைம்யா, இப்போ தான் நீ பண்ணியா அப்படின்னாரு. சொன்ன உடனே ராத்திரி 2 மணிக்கு காலையில் விழுந்த உடனே எனக்கு ஒரு அறிவுரை சொன்னார். பாண்டியா, டைரக்ட் பண்ணுற மாதிரி நடிக்காதேன்னார். அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு ஒரு நாளும் கற்றுக்கிட்டு வருது. நம்மளை அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்க கட்டி அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. செல்லுலாயில் என்ன வருது அதை மட்டும் நம்ம லகான் போட்ட மாதிரி இருந்தால் வெற்றி ஆளாகலாம். அவருடைய அந்த அறிவுரைக்கு எக்ஸாம்பிளே நான் கேஆர் சார். சும்மா அவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு வார்த்தை. நடந்தால் சந்தோஷம், நடக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம்னார். நான் ஆடி போயிட்டேன். என்னது இது, என்ன சொல்ல வராரு? ஷூட்டிங்னா சார் நான் ஷூட்டிங் ஆஃபீஸ் வரல, லேட் ஆகும் பொழுது. ஏன் வச்சுட போகிற டென்ஷன் ஆகிற? நடந்தால் சந்தோஷம், நடக்கலைன்னா வீட்டுக்கு போகலாங்க. அப்போது எவ்வளோ அனுபவ கொள்முதல் இருந்தால் அதை அவங்ககிட்ட நம்ம வாங்கிக்க முடியும். அற்புதமான விஷயம். நான் சினிமாவுக்கு மொபைல் நடிக்க வந்தோடனே ஒருத்தர் கேட்டார், நீங்கள் பார்க்க ரொம்ப சுமாராக இருக்கிறீங்க, ஆள் உயரம் கூட இல்லை, எந்த தைரியத்தில் நடிக்க வந்தீங்கன்னார். நீங்கள் சொன்னீங்களா அந்த தைரியம் தான். சினிமாவுக்கு வர்றதுக்கு முதல் விஷயம் தைரியம் தான். இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தேன், மண்பானைன்னு. அப்போ ஒருத்தர் வந்து எனக்கு 2 நாள் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாரு வேறு படத்துக்கு. இல்லை நான் டாக்குமெண்ட்ரி எடுக்க போகிறேன் சார், நான் காசு கொடுக்குறேன் சார், வந்து நடிங்க, டாக்குமெண்ட்ரிக்குன்னு பேசுகிறாருண்ணா. இல்லை நான் எடுக்க போகிறேன், 2 நாள் போயிட்டு வரேண்ணா. அப்போ அவர் எங்கள் வீட்டு பையன்கிட்ட பேசுகிறார். நட்டு லூஸ் ஆகிடுச்சா, நான் ரூபா தரேன்றேன். இது வீண் முயற்சிப்பா, டாக்குமெண்ட்ரி எடுக்கல வீண் முயற்சினார். ஆனால் அதே டாக்குமெண்ட்ரி அமெரிக்காவில் பெஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி டைரக்டராக எனக்கு அவார்டு கிடச்சிது. அதே ஆள் வந்து என்கிட்ட, அண்ணே நீங்கள் விடாமுயற்சிங்க ஜெயிச்சிங்கன்னார். வீண் முயற்சின்னு சொன்ன அதே வாய் விடாமுயற்சிக்குது. சினிமாவில் இதுதான். எல்லாத்துலேயுமே டிக்கெட் ஈஸியாக எடுத்துகிட்டு போனோம். வெற்றிக்காக நிறையா முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். மியூசிக் டைரக்டர் பிரேசுடானுடைய சன்னு கவின், அவருக்கு நான் சொல்கிறேன், நானும் மியூசிக் படித்தேன். தமிழிசை கல்லூரியில் வயலின் கற்றுக்கிட்டேன். இசைச்செல்வன்னு பட்டம் கொடுத்தாங்க. இப்படிலாம் நடந்திருக்கு தப்புலாம். அதுக்கப்புறம் நான் சினிமாவில் மியூசிக் பண்ணோன்னா, நடிக்க வந்தீங்க நடிக்க, டைரக்ட் பண்ணுங்க, எதுக்கு மியூசிக்கு, யாரும் அதை பற்றி பேசவே இல்லை. எங்கள் மாமனார் படம் எடுத்தேன், இதான் சந்தர்ப்பம் அப்படின்ட்டு இந்த படத்துக்கு நான் மியூசிக்கிட்டேன். அவர் பண்ணணுன்னு சொல்லல, பண்ண வேணான்னு சொல்லல, பொண்ணை கொடுத்துட்டாரு வேறு வழி இல்லைன்னு நெத்தி அடின்னு படத்துக்கு நான் தான் மியூசிக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட யாரும் வந்து நீங்கள் ஏங்க மியூசிக் பண்ணலான்னு கேட்கவே இல்லை. அதனால் நான் பொட்டியத்துக்கு வச்சுட்டேன். நமக்கு என்ன வருமோ அதை தான் பண்ண தவிர வராது தான் பண்ணக்கூடாது. ஆனால் அடிப்படையில் ஒரு கவிஞருடைய மகன் கிட்டார் கற்றுருக்காரு, கிளாசிக் கற்றுக்காரு, எல்லாத்தோட மியூசிக்கு பிரமாதமாக இருக்குது. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய
தயாரிப்பாளர் சங்க தலைவர் கேஆர் உட்பட மேடையில் அமர்ந்திருக்க மரியாதைக்குரிய சக கலைஞர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் முன்னால் அமர்ந்திருக்க வாழ்த்து வந்திருக்கும் எல்லாத்துக்கும் பத்திரிகை நண்பர்கள், டிவி மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்லேருந்து டைரக்டர்லேருந்து அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் முன்கூட்டியே என்னுடைய அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அவர் பாலாஜி அவர்கள் வந்து பேசும்போது சொன்னார், நான் படம் பார்த்துட்டேன் அப்படின்னு. ஸோ அவருடைய படத்தை நான் பார்த்து ரொம்ப ரசித்து சிரித்தேன். அவர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு அப்படின்னா நான் பார்த்துட்டேன்னு சொல்லும்போது கண்டிப்பாக படம் நல்லா இருந்திருக்கும். இல்லைன்னா அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார். அதனால் எனக்கும் படம் பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது. அதே மாதிரி இந்த டீமில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கையானவங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராத்திரி 11 மணிக்கு வந்து தைரியமாக என் ஆஃபீஸுக்கு வந்து என்னை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னாங்க. அந்நேரத்துக்கு வீட்டில் இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கவலையே பண்ணல. 11 மணிக்கு வந்து திடீர்னு என்னடா திடீர்னு வந்திருக்காங்க இன்விடேஷன் கொடுக்குறதுக்கு இந்நேரத்துக்கு அப்படின்னா, இல்லை சார் கடைசி நேரத்தில் தான் எல்லாமே முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பத்திரிக்கை வச்சு இது பண்ணாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொருத்தரை பற்றி நினைக்கும்போது ஒவ்வொரு விஷயங்கள் ஞாபகம் வருது. டாக்டரோட சன்னு டைரக்டர் அப்படின்னாங்க. டாக்டரோட சன்னு டாக்டரோட சன்னு பெரும்பாலும் டாக்டராக வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் லைக் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் டாக்டர் ஃபேமிலியாக நான் பார்த்துருக்குறேன். சேலத்தில் ஒரு டாக்டர் இருந்தார், சங்கரன் டாக்டர்னு. அவர் இதே மாதிரி தான் வந்து அவங்க வீட்டில் அவங்க அவ்வளோ பெரிய கிளினிக்கு, சுந்தரம் கிளினிக்னு வச்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்க பையனை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினச்சா அவர் நேராக மெட்ராஸ் ஓடி வந்துட்டார் சினிமா ஆசையில். அதுக்கப்புறம் பிடிச்சி உதச்சி மறுபடியும் கூப்பிட்டு போய் மறுபடியும் எம்பிபிஎஸ் படிக்க வச்சு, அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா மறுபடியும் அங்கே தான் கிளினிக் வச்சுட்டு உட்காந்துருந்தார். நான் போனப்போ ஒரு நாள் டாக்டராக இருந்தால் கூட அவருடைய புலம்பல் வந்து பூரா சினிமாவை பற்றி இருந்தது. அதனால் ராஸ்குட்டி படத்தில் வந்து அவர் ஐஸ்வர்யா அப்பாவாக போட்டு நடிக்க வச்சு உங்களுடைய அந்த மனசுக்குள்ளுக்கிற ஆதங்கத்தை எல்லாம் தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இங்கே பரவாயில்ல, டாக்டருடைய சன்னு வந்து பையனை டைரக்டர் ஆகணும்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் கவின் அவர்கள், அவரை பார்க்கும்போது எனக்கு பார்த்திபன் ஞாபகம் வந்துடுச்சு. என்னென்னா பார்த்திபனும் நானும் 2 பேருமே சான்ஸ் கேட்டு ஒரே ஆளுகிட்டு இருந்தோம் பாலகுரு சார்கிட்ட. அதுக்கப்புறம் நான் டைரக்டர் ஆகிட்டேன். அப்புறம் பார்த்திபன் பார்த்தா என்னோடய தாவணி கணக்குகள் பூஜை அன்றைக்கி வந்து 2 என்கிட்ட சான்ஸ் கேட்டுட்டு இருந்தாப்புல. அப்போ நான் சொன்னேன், ஏன் உனக்கு வயசு இருக்குது, அன்னைக்கும் சான்ஸ் கேட்டு இன்றைக்கும் சான்ஸ் கேட்டுருக்க, நீ ஒரு டெக்னீஷியன் ஆகிட்டு நீயே டைரக்டர் ஆகிட்டின்னா நீயே வந்து ஹீரோவை நடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு எங்கேயும் இடம் கிடைக்கல சார் வாய்ப்புன்னு. சரி வா தாவணி கனவுல நீ அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணு அப்படின்னு. அதே மாதிரி பார்த்திபன் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அவனுடைய முதல் படத்துலேயே வந்து டைரக்டராகவும் நடிகராகவும் இன்றைக்கி நல்ல பேர் எடுத்திருக்காப்புல. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, பிரைசோடன் சார் யோசிச்சு பார்த்துருப்பார், எதுக்குன்னு அங்கேயும் இங்கேயும் போய் சான்ஸ் கேட்டு நம்ம பையனையும் மியூசிக் டைரக்டர் ஆக்கிட்டோம்னு சொல்லணும்னா எங்கேயும் போய் சான்ஸே கேட்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்காக பையனை மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாரோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு பையன் மியூசிக்குன்னு சொல்லி சொன்ன உடனேயுமே ஸோ அவர் மேலே எனக்கு என்றைக்குமே அவருடைய பேச்சாற்றல் அது மேலே எனக்கு ரொம்ப ஒரு மரியாதை உண்டு. ஸோ அவங்க சன்னு செஞ்சுருக்காருங்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. எதுவுமே யாருக்கிட்டையுமே கேட்க மாட்டேன்னு. அப்படிப்பட்டவர் வந்து மைக்கில் இத்தனை பேர்த்துக்கு முன்னால் பையங்கிறதுக்காக அப்பாங்கிற முறையில் வந்து அவனுக்கு எல்லாருமே வந்து ஒரு கரம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருந்தார். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து விவேக் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ரொம்ப கேஷுவலாக இருந்தது. அதாவது கொஞ்சம் கூட நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக அவரும் சரி அந்த பொண்ணு ஹீரோயினும் சரி 2 பேருமே ரொம்ப ஃப்ரீயாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு முழு ஈடுபாடோடு நடிச்சிருக்காங்கங்கிறது தெரிஞ்சது. அதனால் எனக்கும் இந்த படம் பார்க்கணும், பார்த்துட்டு வெற்றி விழாவில் கூட கலந்துக்கணும்னு ஆர்வமாக இருக்குது. என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் சங்க தலைவர் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாக்கியராஜ் சார் அவர்களே, இன்னும் முன்னோடிகளாக இன்றைய திரையுலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற நாயகர்களே, அன்பு நண்பர் பாண்டியராஜன் அவர்களே, விஜய் சேதுபதி மற்றும் பரத்,
விஜய் ஆதிராஜ் உள்ளிட்ட அவையை வணங்கி, நான் இந்த மேடையில் எதுவுமே பேசக்கூடாது எப்படின்னா, பேசி கெட்டவன்னு சில பேர் சினிமாவில் இருப்பான், அதில் நான் ஒருத்தன். அதனால் எதையாவது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உதட்டுக்கு மேலே பல் இருக்கிறதுனால அப்பப்போ முகத்தில் குத்து வாங்கியவன் இந்த பிறைசூடன். இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான நிகழ்வுகள் இது. அவர்கள் திட்டமிட்டு இப்படித்தான் இந்த நிகழ்ச்சியை அமைக்கணும்னு என்கிட்ட எந்த ஆலோசனையும் கேட்கல. ஆனாலும் அவர்களுக்கு மனதில் பாக்யராஜ் சாரை கூப்பிடணும், கேஆர் சாரை கூப்பிடணும் அப்படின்னாங்க. பாக்யராஜ் சாரை இன்னையே கூப்பிட மாட்டேங்கிறாரே, நாம் போய் எப்படியா கூப்பிட்றது அப்படின்னு. ஆனாலும் தொலைபேசியில் கூப்பிட்டோன்னா அவர்கள் துணைவியார் எடுத்தார்கள். அவங்க ஒரு க்ளூ கொடுத்தாங்க, 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க, அந்த லைனில் எடுத்து மாட்டிக்குவாப்புலன்னு. அந்த க்ளூவை பையன்கிட்ட சொல்லி உடனே பண்ணு. அதனால் இந்த சினிமாங்கிறது யார் எப்பொழுது வெற்றி பெறுவார்கள் என்று சத்தியமாக சொல்ல முடியாது. இது ஒரு மாய வட்டம். வெளியில் இருக்கவன் உள்ளார குதிக்கணும்னு ஆசைப்படுவான், உள்ளார இருக்கவன் ஒரு கையை வச்சுக்கிட்டு அவன் குதிச்சிடக்கூடாதுங்கிற எச்சரிக்கையோடு இருப்பான். எந்த தொழில் செய்து நட்டப்பட்டாலும் அவர்கள் ஒரு ஆதரவாக நமக்காக பேசுவாங்க. மளிகை கடை வச்சான், ஐயோ பாவம் அவனுக்கு அஷ்டமதி சனி, கொஞ்சம் டைம் சரியில்லை, சரியாக வந்துடுவான் அம்மா. இந்த சினிமாவில் மட்டும் வெற்றி பெறலன்னா, நான் சொன்னும் கேட்கல, என்ன திமிரு இருக்கா அப்படிம்பா. வெற்றி மாதிரி நான் ஒரு பாட்டு எழுதி வெற்றி பெற்றேன்னா, சார் 1983 ஒரு பாட்டு வெற்றி பெற்ற கவிஞர்லாம் சொல்ல முடியாது. அன்றன்றைக்கு வெற்றி பெற்று கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு சுகமான சித்திரவதை. இருந்தாலும் அவர் சொன்னார், இந்த கண்ணில் ஒளி தெரியுதுன்னு. அது நாங்கள் 7-8 ஃபார்முலா வச்சுருப்போம், யாரை பார்த்தாலும் வாழ்த்தி விட்ருவோம், கண்ணில் ஒளி தெரியுது, சூப்பராக வருவார்னு. ஏன்னா யார் எப்போ வரான்னு சொல்ல முடியாதுங்கிறதுக்காக. அதனால் கீர்த்திக்குமார் இதில் ஒன்றும் அதிசயமாக அதை நினைக்க வேண்டாம். ஏன்னா நாங்கள் யாரை பார்த்தாலும் ஒரு பில்டப், ஆக சூப்பர் சார், படம் பிரமாதமாக வரும், எந்த பாட்டையுமே நாங்கள் நம்பிக்கையோடு எழுதிடுவோம். அப்புறம் பணமே தராத கம்பெனிலே விழுந்து விழுந்து எழுதுவோம். நாங்கள் பணம் தருவாங்கன்னு தெரிஞ்சால் கேட்கவே இல்லை, 100 பல்லவி கூட எழுதுவோம். இருந்தாலும் 32 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமாவுக்கு கையேந்தி வந்தவன் இந்த பிறைசூடன். முதல்ல சினிமாவுக்கு ஆணவமும் இருக்கக்கூடாது, அகங்காரமும் இருக்கக்கூடாது. அது ரெண்டையும் நேராக பார்த்தீங்கன்னா பிறைசூடன் தெரியும். அதாவது வறுமையில் வாடுபவனுக்கு எவனை பார்த்தாலும் கோபங்களும், வெற்றி பெற்றவனை பார்க்கக்குள்ள ஒரு கொலை வெறியும் வரும். நமக்கு கிடைக்காததெல்லாம் இவன்கிட்ட இருக்கேங்கிற மாதிரி ஒரு கோபத்தோடு சென்னைக்கு வந்தவன் நான். இருந்தாலும் பந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 15 பேர் உதப்பான். தன்னிட்ட பிடிச்சி வச்சுருக்க காற்று அது பெரட்டி பெரட்டி வெளியிலேயே கொடுக்காது. ஆனால் புல்லாங்குழல் பார்த்தீங்கன்னா பிடிச்ச காற்றை வெளியில் விட்டுரும், அது இசையாக வந்துடும். அதனால் அந்த மாதிரி ஆணவங்கிற ஒரு பந்தை வைத்து கொண்டு 30 வருஷம் தொடர்ந்து என்னை உதைச்சதுனால கொஞ்சம் சீசன் ஆனவன் இந்த பிறைசூடன். அதனால் என்னுடைய மகன் ஒரு அரசியல்வாதி வீட்டில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் அரசியலை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு மளிகை கடைக்காரன்ட்ட கேட்டிங்கன்னா மஞ்சள் என்ன விலைன்னு கேட்பாங்க. அது மாதிரி என்னுடைய வீட்டில் சினிமாவை பற்றி 30 வருஷம் பேசிட்டு, எனக்கு ஒரே ஒரு ஒய்ஃபு தான், ஜாதகத்தில் ஒன்று தான் இருந்துச்சு, அதுக்கு மேலே வாய்ப்பு கிடைக்கல. அவள் 30 வருஷமாக பேசிகிட்டு இருப்பாள், இந்த சினிமாவுக்கு வர்றதுக்குன்னா வராமல் வேற எங்கேயாவது இருந்தீங்கன்னா பொழைச்சிருப்பீங்கிற மாதிரி. அவளுடைய அன்பான ஆதரவோடு இந்த சினிமாவை தொடர்ந்து நான் நடத்தி கொண்டிருக்கேன். என் பையன் பிடெக் படித்தான், அமெரிக்கன் கம்பெனியில் காக்னிசனில் வேலை கிடைச்சிச்சு. மாதம் நமக்கு ஒரு பணத்தை தருவான்னு குரு பயிற்சி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குன்னு நினச்ச நேரத்தில் நான் இசையமைப்பாளர் ஆக போகிறேன்னு. இருந்தாலும் கிளாசிக்கல் கித்தார் அவன் 5th கிரேட் படிச்சிருக்கான், கீபோர்டு படிச்சிருக்கான், சவுண்ட் இன்ஜினியர் படிச்சிருக்கான். அப்புறம் அம்மாப்பேட்டை கிருஷ்ணமூர்த்தி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஒப்பற்ற இசையமைப்பாளர்களிடம் முறையாக கர்நாடக சங்கீதம் பண்ண. நான் ஒரே ஒரு கண்டிஷன் சொன்னேன், நான் யார்ட்டையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதனால் அன்றைக்கே என் ஒய்ஃப் வக்கீலெல்லாம் கன்சல்ட் பண்ணுறான், இவனோட குடும்பம் நடத்துறது கஷ்டம் அப்படின்னு. நான் சொன்னேன், யானே வாய்ப்பு கேட்டு அங்கங்கே நின்றுட்டுருக்கேன், நான் போய் சொன்னேன் என் சொல் மேலே எடுக்காது என்று சொன்னேன். ஆனால் இன்னார் பையன்னு வராத, தகுதியோடு இரு. நிறைய மேதைகள்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு மேதை மிகப்பெரிய ஒப்பற்ற இசை மேதை, உனக்கெல்லாம் சங்கீதத்தை பற்றி என்னடா தெரியும்னாரு. அது என்னுடைய தவறல்ல, ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவனுக்கு சங்கீதம் தெரியாது, அதனால் என் பிள்ளைய சங்கீதம் படிக்க வச்சேன். அது மாதிரி எனக்கு ஒரு மகள் ஒரு ஆஸ்பத்திரியில் அவசரமாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுங்கிறாங்க. டாக்டர்கிட்ட கேட்டால் வாட் இஸ் த ப்ராப்ளம்னு, யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்டுன்னாங்க. அதனால் என் பொண்ணை நான் டாக்டருக்கு படிக்க வச்சேன். ஏன்னா நான் இனிமேல் மருத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. அதனால் நான் சொல்வது, மிகப்பெரிய மேதைகள் இந்த சினிமா கண்டிருக்கு.
அதனால் நான் இளையராஜாட்ட பல வருடங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ரூம் உள்ளார தான் அவர் 1000 படத்துக்கு இசையமைச்சார். பல்லவியை தேடிட்டு அமெரிக்காவுக்கும் சரணத்தை தேடி ஆஸ்திரேலியாவும் போகலை. அதனால் நல்ல இசையமைப்பாளனாக வெற்றி பெறுவது உன்னுடைய விதியினுடைய விளைவுகள், நல்ல மனிதனாக வெற்றி பெறுவது உன்னுடைய விளைவுகள். அதனால் முதல்ல நல்ல மனிதன். காசு பணங்கிறது எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். அதனால் நான் ஏதோ சினிமாவில் ஒழுக்கமாக இருக்கிறேன், ஒரு குறைந்தபட்ச வெற்றி பெற்றிருக்கிறேன் என்பதற்கு அத்தாட்சியாக என்னையும் என் மகனையும் மதித்து இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் பதிவு செய்கின்றேன். படம் பசிக்கிற நேரத்தில் சோறு போடணும். இவன் நாளைக்கு 100 படம் பண்ணால் 1000 படம் பண்ணால் அப்போ வாய்ப்பு கொடுக்கறத காட்டிலும் அவனை இணையதளத்தில் தேடி கண்டுபிடித்து அவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கீர்த்திகுமார், நண்பர் ஆண்டனிக்கு என் குடும்பத்தார் வாழ்நாள் முழுவதும் நன்றியோடு இருப்பேன். நான் சத்தியமாக நன்றியோடு இருப்பேன். அதனால் தயவுசெய்து 30 வருஷத்துக்கு முன்னாடி கையேந்தி இந்த சினிமா துறையில் வந்து நின்னேன். 130 ரூபாயோடு சென்னைக்கு வந்தேன். நான் இன்று மரியாதையாக கலைமாமணியோடு டாக்டர் பிரைஸுடன் என்ற அளவுக்கு இந்த சினிமா என்னை வளர்த்தி இருக்கிறது. இதுபோல் இன்றும் யாரிடமும் நஞ்சு கலவாத தஞ்சை மண்ணின் பிஞ்சு மகன் நான், அஞ்சுவதும் கெஞ்சுவதும் அடிப்படையில் பழக்கம் இல்லை, பிறருக்கு அஞ்சித்தான் வாழ வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. இருந்தாலும் என் மகனுடைய எதிர்காலத்திற்காக முதல் உங்களிடம் கையேந்தி அவனுக்கு வாழ்க்கை தாருங்கள் என்று ஒரு உத்தரவாதத்தை கேட்கின்றேன். சத்தியமாக அவன் நல்ல மனிதனாக, நல்ல இசையமைப்பாளராக வாழுவான், வளர்ப்பேன் என்ற உறுதியை உங்களிடம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றிகள், வணக்கங்கள், பல.